அண்மை செய்தி வத்தலக்குண்டு அருகே கோம்பைப்பட்டி பகுதிகள் 24 மணி நேரமும் மது விற்பனை நடப்பதாக புகார் ஒன்று எழுந்துள்ளது. மது பாட்டில்களை தரைகள் வீசியபடி நொறுக்கி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். சாக்கு மூட்டைகள் பதுக்கி வைத்து கள்ளத்தனமான மது விற்பனை நடைபெற்றதால் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மது பாட்டில்களை தரையில் வீசி கொண்டிருக்கின்றனர். நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்டுப்பகுதியில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட மது பாட்டில்களை பறித்து தரையில் வீசி பொதுமக்கள் நொறுக்கி வருகின்றனர். நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் தகவல் தர கேட்கலாம். வணக்கம் செல்வகுமார். தற்போது காட்டுப்பகுதியில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட மது பாட்டில்களை பொதுமக்கள் தரையில் வீசி நொறுக்கி கொண்டிருக்கின்றனர். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கோம்பைப்பட்டி என்ற கிராமம் உள்ளது. விவசாய கூலி தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் இந்த பகுதி வத்தலக்குண்டு குளிப்பட்டி செல்லும் சாலையில் தனியார் ஒருவர் காவல்துறையினரின் துணையுடன் அரசு அனுமதி இல்லாமல் 24 மணி நேரமும் கள்ளத்தனமாக கூடுதல் விலைக்கு மது விற்பனை நடத்தி வந்துள்ளார். இதனால் இந்த பகுதியில் உள்ள கோம்பைப்பட்டி, குளிப்பட்டி, சிவஞானபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள், முதியவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இங்கு மது வாங்கி குடித்து வந்துள்ளனர். மேலும் இந்த வழியில் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவிகள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் பெரும் அச்சத்துடன் சென்று வந்துள்ளனர். பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்படும் மது வாங்கி அருந்தும் அவல நிலை குறித்து சம்பந்தப்பட்ட வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் கிராம பொதுமக்கள் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காததால் நேற்று மாலை திடீரென இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்துக்கு விரைந்து சென்று சாக்கு பையில் வைத்திருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்து ஆவேசமாக சாலையில் போட்டு உடைத்தனர். மேலும் அந்த சாலையில் மரங்களை போட்டு மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற வத்தலக்குண்டு காவல்துறையினர் கிராம பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து தற்போது வரை போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காத நிலையில் கள்ளத்தனமாக விற்பனை செய்த மது பாட்டில்களை பெண்கள் பறிமுதல் செய்து சாலை உடைத்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிரியங்கா. செல்வகுமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.